ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முக்கியமான விஷயம்தான், அதனால் தட்டிவிட்டு போகாதே. உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு பாவமாக இருக்கும். இந்த பிள்ளை இவ்வளோ வெகுளியாக இருக்கிறது, சின்ன பிள்ளை போலவே இருக்கிறது. எல்லா நிமிஷமும் இந்த பிள்ளையோ கவலையோடு இருக்கிறது. யாருமே என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. யாருமே என்னை எந்த ஒரு நிமிஷமும் நான் இந்த மாதிரி ஒரு தெளிவான எண்ணம் கொண்டவர் என்று புரிந்து கொள்ளவில்லை. நான் பேசுவதை மட்டும் எப்பொழுதும் எல்லோரும் தவறாக நினைக்கிறார்கள். நானோ எல்லோருக்கும் நேராக, நேர்மையாக, மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை தான் பேசுவேன். ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்ல. ஏதேதோ பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் நல்ல மாதிரியான பெயரை எடுக்கிறார்கள். நானோ தெளிவாக பேசுகிறேன். ஆனால் எப்பொழுதும் எல்லாரும் என்னை இவளுக்கு என்ன, இவளுக்கு என்ன, இவள் எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பேசுவாளா, அப்படித்தான் பேசுவாளா என்று நினைக்கிறார்கள். என்னை யாரும் ஏன் புரிந்து கொள்வது இல்லை சாயே. நான் நல்லவளாக இருந்தாலும் இங்கு யாரும் புரிந்து கொள்வது இல்லை. கெட்டவர்களை மட்டுமே இங்கு புரிந்து கொள்கிறார்களே. இதற்கு என்னதான் காரணம் என்று என்னிடம் நீ கேட்கிறாய். உன்னுடைய கேள்விகள் அனைத்திற்கும் பதிலை கூறுகிறேன், கேள். உனக்காகத்தான் நான் இப்பொழுது வந்தேன். இந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் தெளிவுபடுத்தலாம் என்று. நீ எப்பொழுதுமே நேராக பேசுவாய். உனக்கு சுத்தி வளைத்து பேசுவதற்கு தெரியாது, வராது. எல்லா நாளுமே நீ நேராக, இதுதான் நான், இப்படிதான் நான், இந்த ஒரு விஷயத்தை தான் நான் செய்ய போகிறேன், இந்த ஒரு விஷயத்தை தான் நான் என்னோட வாழ்க்கையில் நடத்த போகிறேன் என்பார். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் வேறு யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாய் என்றாலும் நேரடியாக செய்திக்கு வருவார். சுத்தி வளைச்சு சொல்வதெல்லாம் உனக்கு எப்பொழுதுமே வராது. அதுதான் இங்கு பெரிய பிரச்சனை. இங்கு ஒருவன் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பேசுகிறான் என்றால் அவனுக்குத்தான் இங்கு அதிகமான காயங்களே வருகிறது. இங்கு கவுடாக பேசுபவன் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி வேறொரு தவறான ஒரு விஷயத்தை சொல்பவன் எல்லாம் இங்கு எல்லோரும் நம்புவார்கள். ஆனால் நேரடியாக நல்லபடியாக பேசுகிறீர்கள் பாருங்கள், அவர்களுக்கு தான் இங்கு பிரச்சனையோ வரும். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய மனதளவில் நீ குழம்பி இருக்கிறாய். உனக்கு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தையே நான் சொல்கிறேன். ஒரு ராஜாவுக்கு கனவு வந்தது. அந்த கனவில் என்ன வந்தது என்றால், பல்லெல்லாம் கொட்டியது போல. அவர் காலை எழுந்திருத்து பயங்கரமாக பயந்து விட்டார். என்னடா இது, நம்ம நேற்று இரவு கண்ட கனவு இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதே, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துருமோ, இதுக்கு என்ன பலனா இருக்கும் அப்படின்னு தெரியலையே, ஏன் எல்லா பல்லும் கொட்டி வாயில பல்லே இல்லாத மாதிரி ஏன் காட்டுனுச்சு கனவுல அப்படின்னு பயந்துட்டார். பயந்துட்டு ஒரு ஜாதகரை கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, பல்லு கொட்டின மாதிரி கனவு வந்துச்சு, அதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஜாதகர் சொன்னாரு, உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் போயிடுவாங்க அப்படிங்கறத சொன்னார். உங்களுக்கு முன்னாடி இல்ல, உங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார். என்னது இப்படி சொல்ற, என்னுடைய ஜாதகத்தை எனக்கு என்ன வச்சு நீ இப்படிலாம் சொல்றியா அப்படின்னு கோவப்பட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்தது இன்னொரு ஜாதகரை கூப்பிட்டாரு. அந்த ஜாதகத்தையுமே எனக்கு பல்லு கொட்டின மாதிரி கிணறு வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜாதகர் சொன்னாரு, குடும்பத்திலேயே நீங்க தான் அதிகமான ஆயுள் வரைக்கும் இருக்க போறீங்க. உங்க குடும்பத்திலேயே நீங்க தான் அதிகமான ஆயுளோட இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது முதல்ல உள்ள ஜோசியர் நேரடியா உங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் போயிடுவாங்க, நீங்க தான் உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குன்னு சொல்லல, அதுக்கு பதிலா உங்களுக்கு முன்னாடி எல்லாரும் போயிடுவாங்கன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நீண்ட ஆயுள்னா உங்களுக்கு முன்னாடியே எல்லாரும் போயிடுவாங்க, அதுதானே அர்த்தம். அவரு இப்படி சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காரு. இவருக்கு பரிசு கொடுத்தாரா அந்த ராஜா, எனக்கு நீண்ட ஆயுள் இருக்கான் அப்படின்னு பரிசு கொடுத்தாரா ராஜா. இது மாதிரிதான்
உனக்கு நேரடியா பேசுறேன், இதுதான் இதுதான் அப்படின்னு. அதனாலதான் இங்க பிரச்சனை. சில பேருக்கு இங்க உண்மையை பேசினாலே நிறைய வலிக்க ஆரம்பிச்சிடும். பொய் பேசினா ஏத்துக்குவாங்க, அதே மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுட்டு வெளியே பேசினாலும் நம்புவாங்க. ஆனா நேரடியா இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் பொய்ன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு சாதகமா வருதா? ஒருத்தவனுக்கு நீ சாதகமா பேசினா நீ நல்லவன், சாதகமா பேசல நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா கெட்டவன். இதுதான் இங்க நடக்குது. அதனாலதான் உனக்கு எங்க போனாலும் தப்பான பேர் கிடைக்குது. இவ என்ன நமக்கு சாதகமா நடந்துக்க மாட்டாளே அப்படிங்கிறது. நீ என்ன பண்ணுவ? எது சரியோ அந்த இடத்துல நிப்ப, எது தவறோ அந்த இடத்துல நிக்க மாட்டேன். ஆனா எது தப்பு நிக்கிறவங்க அவங்களுக்கு சரின்னா அது சரி, தவறுனா தவறுன்னு நீ பேசணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த இடத்துல நியாயம் சொல்ல பார்க்கலாம்? அடுத்தவனுக்காக நீ வாழாத. இப்ப எப்படி நேர்மையாகவும் இப்ப எப்படி நல்ல பிள்ளையாகவும் உனக்கு என்ன தோணுதோ அதற்காக நீ செஞ்சிட்டு இருக்கியோ அதே மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் செய். அடுத்தவங்களுக்காக உன்னுடைய குணத்தை மாத்த ஆரம்பிச்ச அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் உன் குணத்தை நீ மாத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதனால எப்போதுமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், யாருக்கும் பயப்படாத. உன் மனசுக்கு என்ன படுதோ அது பேசு. பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசு, பேச வேண்டாத இடத்துல பேசாத. எல்லா இடத்துலயும் வாய திறந்தா அதுக்கும் மரியாதை இருக்காது. எல்லா இடத்துலயும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டே இருந்தா இவ வாய திறந்தா மூடவே மாட்டாங்கன்னு பேர் வைப்பாங்க. உன்னை எந்த இடத்துல ஒரு கருத்து கேட்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் சொல்லு. தேவையில்லாம மத்த இடத்துல வாய திறந்து தேவையில்லாம பேசி நல்லதுன்னு பேசுவ, ஆனா அதுவே உனக்கு கெட்ட பேரே எடுத்து கொடுத்துரும். அதனால எப்பொழுதும் தேவையான இடத்துல உன்னை பேசுன்னு சொல்றாங்களா அந்த இடத்துல பேசு. எல்லா இடத்துலயும் உன் கருத்தை பதிய வைக்கணும் அப்படின்னு வச்சா அந்த இடத்துல உனக்கு மரியாதை தான் போகும். நீ இப்போ என்கிட்ட சொன்ன ஏன் எனக்கு மட்டும் எந்த பேச்சுக்கும் மரியாதை இல்லை, குடும்பத்துக்குள்ளேயே எனக்கு மரியாதை இல்லை, என்னோட பேச்சு எடுப்பட மாட்டேங்குது, என்னை ஏன் எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க, மற்றவங்க செய்யறதெல்லாம் சரி நான் பேசுறதோ நான் செய்யறதோ தப்புங்கிறாங்கன்னு. இதுதான் உன்னுடைய நேர்மையான பேச்சையும் நேருக்கு நேராக பேசும் பேச்சையும் யாராலும் தாங்க முடியாது. உதாரணத்துக்குத்தான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதையில் இருப்பதும் உனக்கும் ஒற்று போகிறது தானே. முதலில் சொன்னவன் சிறைக்கு போனான், அதுதானே உனக்கு. நீ என்ன பேசுகிறாய்? நேராக பேசுகிறாய், சுற்றி வளைத்து பேசவில்லை, அதான் உன்னை ஓரம் கட்டுகிறார்கள். இப்பொழுதும் சரிதான், நீ சுத்தி வளைத்து பேச வேண்டாம், யாருக்காகவும் உன் குணத்தை மாற்ற வேண்டாம். நீ நீயாக இரு, தேவைப்படும் இடத்தில் மட்டும் பேசு. நிறைய இடத்தில் நீ பேசும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு பிரச்சனையே வருகிறது. அமைதியோடு இரு, நல்லது நடக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், தன தானியங்களும் கிடைக்கும். அமைதியாக நீ உற்று உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்வில் நீ காணும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். எல்லாமே நல்லதுக்கே, எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமே. சீரும் சிறப்புமாக அழகான ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறாய். மற்றவற்றை பற்றி நினைக்காதே. நான் உனக்கு சொன்னதை மட்டும் எப்பொழுதும் காதில் வாங்கிக்கொள். நான் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? தேவைப்படும் இடத்தில் பேசு, அப்பொழுதுதான் மரியாதை கிடைக்கும். தேவையுள்ள இடத்திலும் பேசி உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் நீ இருப்பதை விட இல்லாமலேயே இருக்கலாம். அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்தே செல்லலாம். காலம் உனக்கு நிச்சயமாக நல்வழி காட்டும். எல்லாவற்றுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்ததாக ஒரு விஷயங்கள் நடக்கும். நிறைய நிறைய தோல்விகளோடு வாழ்ந்து விட்டாய், இனிமேல் தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் இப்பொழுது உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.